அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 ஆகிய போட்டித் தேர்வுக்கு யூனிட் 3 வரலாறில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 கேள்விகள் வரும். வஉசி மற்றும் காமராஜர் அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக 3 கேள்விகள் வரும். இப்போ நம்ம ஒரு 25 கேள்விகள் காமராஜர் அவர்களை தொடர்பாக பார்க்க போகிறோம். இந்த 25 கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப உதவும். கேள்விக்குள்ளே போயிடலாமா? முதல் கேள்வி, காமராஜர் அவர்கள் பிறந்த வருடம் என்ன? 1903 ஜூலை 15 விருதுநகர். அப்போ இந்த ஜூலை 15ன்றது தமிழக அரசால் எந்த தினமாக கொண்டாடப்படுது? கல்வி வளர்ச்சி நாள். அப்போ யாரின் பிறந்த தினத்தை தமிழக அரசு ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறது? கர்ம வீரர் காமராஜர். எந்த வருஷம்? 1903. எந்த ஊரில் பிறந்தாங்க? விருதுநகர். கேள்வி நம்பர் 2, காமராஜரின் பெற்றோர் பெயர் என்ன? குமாரசாமி, சிவகாமி அம்மாள். காமராஜரின் பெற்றோர் பெயர்கள் குமாரசாமி, சிவகாமி அம்மாள். காமராஜரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. இப்போ காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. வஉசியின் அரசியல் குரு யார்? பாலகங்காத திலகர். நேரு யாரை பின்பற்றி அரசியல் குருவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா காந்தியை. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அரசியல் குரு அப்படின்னு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். திருப்பியோட சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியவே அரசியல் குருவாக கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. காமராஜர் யாரை அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா தியாகி சத்தியமூர்த்தி அவர்கள். கண்டிப்பாக இந்த 3 கேள்வியும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரசியல் குரு சார்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, 4வது நம்பர் கேள்வி. காமராஜர் தன்னுடைய டேஸாம் வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார்? 16வது வயதில். காமராஜர் அவர்கள் தன்னுடைய 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். கேள்வி நம்பர் 5, காமராஜர் பங்கு கொண்ட முதல் போராட்ட இயக்கம் எது? ஒத்துழையாமை இயக்க போராட்டம் 1920. காமராஜர் அவர்கள் பங்கு கொண்ட முதல் இந்திய போராட்டம் எது? ஒத்துழையாமை இயக்கம் 1920. யாரோட தலைமைனா ராஜாஜி அவர்கள் தலைமை. ராஜாஜி அவர்கள் தலைமை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம், தலைமை பொறுப்பு. அடுத்த கேள்வி, காமராஜர் அவர்கள் 1922 யாரின் தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு ஒன்றை நடத்தி புகழ் பெற்றார்? கேள்வியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1920 தான் அவரோட முதல் போராட்டம். 1922 ஒரு மாநாடு நடத்துகிறாரு. என்ன பேரில்? இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க காமராஜர் அவர்கள். அந்த மாநாடு எப்போ நடந்துச்சு? 1922. அப்படிப்பட்ட மாநாடுக்கு யார் தலைமைனா டாக்டர் ஜவஹர்லால் நேரு. டாக்டர் ஜவஹர்லால் நேரு. காமராஜர் அவர்கள் 1922 யாரின் தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு ஒன்றை நடத்தி புகழ் பெற்றார்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமை. 1930ஆம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதால் ஆங்கில அரசு கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் காமராஜர்? கல்கத்தா, அலிப்பூர் சிறை, பெல்லாரி சிறை. கல்கத்தா, அலிப்பூர் சிறை, பெல்லாரி சிறை. அப்போ இதுக்குள்ளே இன்னொரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாரோட தலைமையில் நடந்துச்சு? ராஜாஜி தலைமையில். அதில் காமராஜர் அவர்கள் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? கல்கத்தா, அலிப்பூர் சிறை மற்றும் பெல்லாரி சிறை. எந்த வருஷம்? 1930. இதுக்குள்ளே 3 டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்த கேள்வி நம்பர் 8, டேஸ் முதல் டேஸ் வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி கமிட்டியின் தலைவராக இருந்தார் காமராஜர்? டேஸ் முதல் டேஸ் வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் காமராஜர் அவர்கள் 1946 முதல் 1952 வரை. அப்போ 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் காமராஜர் அவர்கள். 6 வருஷம். அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி, காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் ஆண்டு என்ன? 1954 ஏப்ரல் 13. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பதவி வகித்த ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தின எதிர்ப்பு காரணமாக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1954 தான் காமராஜர் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வராங்க, முதலமைச்சர் பொறுப்புக்கு. அப்போ அந்த ஏப்ரல் 13 1954 இதுதான் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற வருடம். அதற்கு முன்னாடி யார் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சானா ராஜாஜி அவர்கள். மொத்தம் தமிழகத்தை ஆட்சி செய்தது 9 ஆண்டுகள் காமராஜர் அவர்கள். 1963 கே திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி தன்னுடைய
கட்சி பணிக்கு மீண்டும் திரும்புகிறாரு. அதை பற்றி தான் அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். அப்போ காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆட்சி செய்த வருடம் 9 வருடம், பதவியேற்ற ஆண்டு 1954 ஏப்ரல் 13. அடுத்து, எந்த ஆண்டு ஏழை மாணவர்கள் கல்வி பயிலுவதற்காக இலவச மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்? 1956. காமராஜர் அவர்கள் இலவச மதிய உணவு திட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தார்? 1956. 1956ஆம் ஆண்டு ஏழை மாணவர்கள் கல்வி பயிலுவதற்காக இலவச மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மத்திய உணவு திட்டத்தை முதலாக காமராஜர் எங்கு தொடங்கி வைத்தார்? எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர் தான் அது. மத்திய உணவு திட்டத்தை காமராஜர் முதலாக எங்கு தொடங்கினார்? எட்டயபுரம். வருஷம் 1956. எந்த ஆண்டு காமராஜர் அவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1ஆம் வகுப்பிலிருந்து பள்ளியோட இறுதி வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தின தமிழகத்தின் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் எந்த வருஷம்? 1960. கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வியில் வரும். காமராஜர் அவர்கள் 1960ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். 1960. காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற வருடங்களை வரிசைப்படுத்துக. 1954 முதல் 57 வரை. 1954 முதல் 57 வரை. அடுத்து அந்த 57 முடியுதா? அந்த 57 மறுபடியும் கொண்டு வந்துடுங்க. 1957 முதல் 1962 வரை. 1957 முதல் 1962 வரை. அடுத்து 1962 முதல் 1963 வரை. 1962 முதல் 1963 வரை. மொத்தம் 9 வருட காலம். 9 வருட காலம். கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1963. ரொம்ப முக்கியமான கேள்வி. கே திட்டம்னா காமராஜர் திட்டம். கே திட்டம்னா காமராஜர் திட்டம் எனப்படும் காமராஜர் திட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் 1963. கே பிளான் அது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? கே பிளான். காமராஜர் திட்டம் என்பது என்ன? கட்சியின் மூத்த தலைவர்கள் அவங்க தலைமை பொறுப்புக்கு இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்கு மீண்டும் திரும்பணும். அதான் அதோட அர்த்தம். கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவி விலகி கட்சி பணியாற்ற வேண்டும். இப்போ காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பணியை துறந்துட்டு தான் கட்சி பணிக்கு திரும்புகிறாங்க. அதான் உங்களுக்கு கே பிளான் திட்டத்தோட சிறப்பம்சம் 1963. அடுத்து, காமராஜர் எந்த ஆண்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்? 1963 அக்டோபர் 2. 1963 அக்டோபர் 2. அப்போ காமராஜருக்கு பின்னாடி பதவி வைத்த தமிழகத்தின் முதலமைச்சர் பக்தவச்சலம். அப்போ காமராஜருக்கு முன்னாடி ராஜாஜி, காமராஜருக்கு பின்னாடி பக்தவச்சலம். இந்த 3 ஆர்டரையும் மறந்துடக்கூடாது. அப்போ காமராஜர் எந்த ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் தன்னோட பணியை ராஜினாமா செய்கிறார் அப்படின்னா 1963 அக்டோபர் 2. யார்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டு வராங்கன்னா பக்தவச்சலம். 1964 தான் புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதான் அடுத்த கேள்வி. டேசாம் ஆண்டு புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரானார் காமராஜர் அவர்கள்? 1964. 1964. அடுத்து, 1964ஆம் ஆண்டு மே 27 பிரதமர் நேரு இறந்த பிறகு யாரை பிரதமராக்கினார் காமராஜர் அவர்கள்? லால் பகதூர் சாஸ்திரியை. யார் ஆக்குறாங்க? லால் பகதூர் சாஸ்திரியை. நல்லா கவனித்து பார்க்கணும். அப்போ நேரு இறப்பு 1964 மே 27. அதுக்கு பின்னாடி யார் பிரதமர் ஆக்குறாரு காமராஜர் அவர்கள்? லால் பகதூர் சாஸ்திரியை. அதான் கேள்வி நம்பர் 18. கேள்வி நம்பர் 19. இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் யாரின் வேத வாக்கு? காமராஜர் அவர்கள். இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் யாரின் வேத வாக்கு? காமராஜர் அவருடைய வேத வாக்கு. காமராஜர் அவர்களின் சிறப்பு பெயர்கள்: கர்மவீரர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர். அந்த கல்வி கண் திறந்தன்ற பட்டத்தை கொடுத்தது தந்தை பெரியார். படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளி, கிங் மேக்கர். கர்மவீரர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளி, கிங் மேக்கர். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1976. காமராஜர் அவர்களுக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது? 1976. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாரின் பெயர் சூட்டப்பட்டது? காமராஜர் அவர்களின் பெயர்.
சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் என்ன? காமராஜர் அவர்களின் பெயர் தான் சூட்டியிருக்காங்க. காமராஜர் அவர்களின் நினைவிடம் சென்னை கிண்டியில் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? 1976 பிப்ரவரி 14. 1974 பிப்ரவரி 14 சென்னை கிண்டியில் அவரோட நினைவிடம் திறக்கப்பட்டது. 1976 பிப்ரவரி 14. காமராஜர் அவர்களுடைய மணிமண்டபம் கன்னியாகுமரியில் எப்போது திறக்கப்பட்டது? அக்டோபர் 2, 2000. கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் எப்போது திறக்கப்பட்டது? அக்டோபர் 2, 2000. அக்டோபர் 2, 2000 கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களின் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. ஜனவரி 10, 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு யாரை பிரதமராக்கினார் காமராஜர்? இந்திரா காந்தியை. அப்போ 1966 ஜனவரி 10 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு யாரை பிரதமராக்கினார்? இந்திரா காந்தியை. எந்த ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார்? 1967. காமராஜர் அவர்கள் எந்த ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார்? 1967. காமராஜர் நாட்டுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து இயற்கை எய்திய நாள் இது? அக்டோபர் 2, 1975. அக்டோபர் 2, 1975 இயற்கை எய்திய நாள் ஆண்டு. ரொம்ப முக்கியம். இப்படி ஒவ்வொரு தலைவரை பற்றி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம வேலு நாச்சியாரை பற்றி இப்போ வீடியோ போட்டிருக்கோம். அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் ஒரு விளக்கமான ஒரு செய்தி குறிப்பாகவே கொடுத்துருக்கோம் ஒன்லைனராக. அதேமாதிரி கொள்கைக்குறி வினாக்கள்னாலும் சரி, உங்களுக்கு பாயிண்ட்டை வச்சு கேள்வி ஒன்லைனராக வேணாலும் சரி, உங்களுக்கு அந்த வீடியோ எந்த தரத்தில் கொடுக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் ஒரு படி மேலேயே போய் அந்த வீடியோ நம்ம கொடுத்துருவோம். டீட்டெயில்டாக கொடுத்துருவோம். எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன டீட்டெயில்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். வேலுநாச்சியார் வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். வஉசி அவர்களை பற்றி வெளியிட்டிருக்கோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி வெளியிட்டிருக்கோம். இப்போ அடுத்து காமராஜரை பற்றி இந்த வீடியோ வந்துருச்சு. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அவங்கள பற்றி வீடியோ வரும். அன்னி பெசண்ட்டை பற்றி வரும். பாரதியார், பாரதிதாசன், இப்படி அனைவரை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பயம். எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தயவுசெய்து பயப்படாமல் தெம்பாக படிங்க. வீட்டிலேருந்து கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிடலாம். டெஸ்ட்டு மட்டும் போடணும், அவ்வளோதான். இல்லைனா கொடுக்குற வீடியோ 100 டைம் 4 டைம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். தமிழுக்கு மட்டும் பக்கத்தில் ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா நீங்களே கொஸ்டினை மேக் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நாங்கள் என்ன செய்கிறோம், குரூப் ஃபார் கால் ஃபார் ஆனவுடனே 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க அனைத்து பாடத்துக்கும் தமிழ் பாடத்துக்கும் நாங்களே கொஸ்டின் கொடுக்குறோம். ஒன்லைனராக கொஸ்டின் கொடுத்து காலையில் ஒரு 9 மணிக்கு ஒரு வீடியோ போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அதுக்கு ஆன்சர் கை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம்.